வீரேந்திர ஹெக்கடேக்கு ஒரே ஒரு பொண்ணு ஸ்ரத்தா ஹெக்கடே. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது. வீரேந்திர ஹெக்கடேயோட தங்கச்சி பத்மலதா கல்யாணம் ஆகி பெங்களூரில் இருக்காங்க. மற்ற 3 தம்பிகளான சுரேந்திரா, ஹர்ஷேந்திரா, ராஜேந்திரா அண்ணனுக்கு சப்போர்ட்டாக கோயிலை பார்த்துக்கிறது, சொத்துக்களை பார்த்துக்கிறது, காலேஜை பார்த்துக்கிறது அப்படின்னு மொத்த நிர்வாகத்திலேயே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் சுரேந்திரா, ராஜேந்திர ஹெக்கடேக்கு கல்யாணம் இருந்தாலும் அவங்களோட குழந்தைகளை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே பப்ளிக் டொமைனில் இல்லை. சரி, மிச்சம் இருக்கிறது ஹர்ஷேந்திர ஹெக்கடே. இவருக்கு 2 பசங்க, நிஷ்சல் ஜெயின், ஸ்ரேயாஸ் ஜெயின். அது என்னப்பா அப்பா பேர் ஹெக்கடேங்கிற பசங்க பேர் ஜெயின் சொல்கிற? எல்லாம் காரணம் இருக்குது தலை. இவங்க பசங்க மேலே கொலை குற்றச்சாட்டு இருக்குது. அதனால தான் நிஷ்சல் ஹெக்கடேன்னு சொன்னாலோ ஸ்ரேயாஸ் ஹெக்கடேன்னு சொன்னாலோ குடும்ப பேர் வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாக போயிடுங்கிறதுனால நிஷ்சல் ஜெயின், ஸ்ரேயாஸ் ஜெயின் நியூஸில் சொல்லி அப்படியே கதையை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. மஞ்சேரி நாராயணன் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்பியாருன்னு சொன்னால் தெரியும் இல்லை? அதான் விஷயம். பேர் தாங்க மேட்டரிங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். வீரேந்திர ஹெக்கடேக்கு ஆண் வாரிசு இல்லாததால் ஹர்ஷேந்திர ஹெக்கடேயோட பசங்க தான் அடுத்த தர்மகர்த்தா வரப்போகிறாங்க, அதாவது அடுத்த வாரிசாக வரப்போகிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஷேந்திர ஹெக்கடேயோட பசங்க அடுத்த வாரிசாக அடுத்த தர்மகர்த்தா ஆனாங்கன்னா கோயிலோட முழு கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருக்கும். 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அத்தனை சொத்துக்களுக்கும் அவங்க தான் பொறுப்பு. சரி,